இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தற்காப்பு விண்வெளி துறையிலும் தமக்கென ஓர் இடத்தை பெற்றுள்ள மலேசியா, உலகின் மிகவும் கடுமையான வணிக விநியோக சங்கிலிகளில் துல்லியத்தையும் பொறுப்புணர்வையும் அடிப்படையாக கொண்ட வலுவான பண்பாட்டின் மூலம் மலேசிய நிறுவனங்கள் தங்களுக்கான இடத்தை பெற்றுள்ளன. இது தற்காப்பு விண்வெளி துறைக்கும் சமமாக பொருந்தக்கூடியது என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மலேசியா தனது அனைத்து முக்கிய பங்காளிகளுடனும் பணி உறவுகளை பேணி வருவதால் எங்கும் நிலவும் அரசியல் சிக்கல்களின்றி உள்நாட்டு விநியோகிப்பாளர்கள் அனைத்துலக சங்கிலிகளில் ஒருங்கிணைவதற்கு வழிவகுப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். நாம் கட்டமைக்க முயற்சிக்கும் தற்காப்பு தொழில்துறை அடித்தளம் மலேசிய நிறுவனங்கள் தங்கள் பணியின் வலிமையால் அனைத்துலக விநியோக சங்கிலிகளில் தங்களின் இடத்தை பெற்று தக்க வைத்துக் கொள்ள உதவும். மேலும் ஒரு ஒப்பந்தத்தை பெற்றுத்தரும் கட்டொழுங்கு அனைத்து தக்க வைக்க கொள்ளவும் வழிவகுக்கும். இது ஒன்றுதான் கட்டியெழுப்ப தகுந்த ஒரே அடித்தளம் என்றார் அவர். இன்று 2026ஆம் ஆண்டு ஆசிய தற்காப்பு சேவை DSA மற்றும் ஆசியாவின் தேசிய பாதுகாப்பு கண்காட்சி நாட்செக் ஆகியவற்றை தொடக்கி வைத்து உரையாற்றும் போது டாக்டர் ஸ்ரீ அன்வார் அவ்வாறு கூறினார். ஸ்லாங்கூரில் நீண்ட காலமாக தொடரும் வெள்ள பிரச்சினைக்கு முறையான தீர்வு காணப்படாதது குறித்து ஸ்லாங்கூர் சுல்தான் கடும் அதிருப்தி. ஸ்லாங்கூரில் நீண்ட காலமாக தொடரும் வெள்ள பிரச்சினைக்கு முறையான தீர்வு காணப்படாதது குறித்து மாநில சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். வெள்ளத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தான் ஏற்கனவே வழங்கிய பல ஆலோசனைகளும் எச்சரிக்கைகளும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போலவும் தாமரை இலை தண்ணீர் போலவும் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என அவர் வேதனை தெரிவித்தார். அதிகாரிகள் இதில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் என ஸ்லாங்கூர் சட்டமன்றத்தின் 15வது கூட்டத்தொடரை இன்று தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அவர் கூறினார். நிர்வாக தரப்பு வெறும் திட்டங்களை மட்டும் தீட்டாமல் அவை அடிமட்டத்தில் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்று சுல்தான் கூறினார். குறிப்பாக வடிகால் அமைப்புகளை சீரமைப்பதில் நிலவும் மெத்தன போக்கு மக்களின் துயரத்தை அதிகப்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு முறையும் வெள்ளம் ஏற்படும் போது தற்காலிக தீர்வுகளை மட்டும் வழங்காமல் எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு நிரந்தரமான நீர் மேலாண்மை திட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என அவர் மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார். மக்களின் பாதுகாப்பு மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பது அதிகாரிகளின் முதன்மை பொறுப்பு என்றும் அவர் நினைவுறுத்தினார். ஜாலான் துன் ரசாக்கில் சுற்றுலா வேனில் லாரி மோதியதில் எண்மர் காயம். கோலாலம்பூரில் ஜாலான் துன் ரசாக்கில் தேசிய நூலகத்திற்கு எதிரே ஒரு சுற்றுலா வேன் மீது லோரி மோதியதில் அந்த வேனில் இருந்தவர்களில் எண்மர் காயமடைந்தனர். நேற்று மாலை மணி 4 அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட 2 வாகனங்களும் சேதமடைந்தன. தித்திவங்சா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து 5 கொண்ட சம்பவ குழு இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த விபத்தில் 56 வயதான லாரி ஓட்டுநருக்கு கண்ணிலும் அவருடன் பயணித்த 46 வயது அவ்வாடவருக்கு காலிலும் ஏற்பட்ட காயம் நிலையில் ஓட்டுநர் உட்பட 15 பேர் பயணித்த வேனில் இருந்தவர்களில் 6 பேர் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பினர். மற்ற 9 பேருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. காயமடைந்த அனைவருக்கும் சம்பவ இடத்திலேயே சுகாதார அமைச்சின் பணியாளர்களால் முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சைக்காக கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கோபிந்த் சிங் முன்னிலையில் 50 சிறுநீரக நோயாளிகளுக்கு LWHPP தலா 1000 ரிங்கிட் உதவி. பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் அம்மாநிலத்தில் குறைந்த வருமானம் பெறும் 50 சிறுநீரக நோயாளிகளுக்கு நிதியுதவி வழங்கியுள்ளது. ஜார்ஜ் டவுனில் உள்ள ஸ்ரீ குஞ்ச் பிஹாரி ஆலயத்தில் டிஜிட்டல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தலைமையில் நேற்று இந்நிகழ்வு நடைபெற்றது. அதிகரித்து வரும் டயாலிசிஸ் சிகிச்சை செலவுகளை சமாளிக்க உதவும் பொருட்டு ஒன் ஆஃப் முறையில், அதாவது ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் வகையில் தலா 1000 ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்பட்டது. இதில் அறவாரியத்தின் தலைவரும் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான RSN ராயர், துணைத் தலைவர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம், பாக்கண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன், புக்கிட் கேலுகூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்கர் பால் சிங், பினாங்கு மாயக்க தலைவர் டத்தோ ஜே தினகரன் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தற்போது ஒருமுறை டயாலிசிஸ் சிகிச்சையை மேற்கொள்ள 150 முதல் 200 ரிங்கிட் வரை செலவாகும் நிலையில் மருந்து பொருட்களின் விலை உயர்வு நோயாளிகளுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு அறவாரியம் இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் இதுவரை மொத்தம் 1251 பேர் பல்வேறு உதவி திட்டங்களின் கீழ் பயனடைந்துள்ளனர்.
இதற்காக அறவாரியம் சுமார் 1.12 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தும்பாட்டில் குடியேறிகள் கடத்தல் முறியடிப்பு. டொன்டோ பெண்கள் உட்பட 12 பேர் அதிரடி கைது. கிளந்தான் தும்பாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் சட்டவிரோத குடியேறிகள் கடத்தல் கும்பலை சேர்ந்த 12 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களில் கூலிக்கு அதிகாரிகளை கண்காணிக்கும் டொன்டோவாக செயல்பட்ட 2 இளம் பெண்களும் அடங்குவர். கைது செய்யப்பட்டவர்களில் 9 பேர் வெளிநாட்டவர்கள் ஆவர். அந்த 9 பேரில் 7 பேர் வங்காளதேசத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் 2 மியான்மர் நாட்டை சேர்ந்தவர்கள். இவர்கள் அனைவரும் தாய்லாந்து எல்லை வழியாக முறையாக பயண பத்திரங்களின்றி மலேசியாவிற்குள் நுழைந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் குடியேறிகளை கடத்தி செல்லும் வாகனம் ஓட்டியாக செயல்பட்ட 24 வயது உள்ளூர் இளைஞர் ஒருவரும் அதிகாரிகளின் நடமாட்டத்தை கண்காணித்த 17 மற்றும் 18 வயதுடைய 2 இளம் பெண்களும் கைது செய்யப்பட்டனர். ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டது ட்ரம்ப் கடும் குற்றச்சாட்டு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் முற்றிலும் மீறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அவர் விடுத்துள்ள எச்சரிக்கை உலக அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை அருகே சனிக்கிழமை அன்று 2 கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை அடுத்து ட்ரம்ப் கடும் சிடமடைந்துள்ளார். அதனை தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் வெளிக்காட்டிய ட்ரம்ப், இனிமேல் கருணை காட்டப்படாது, இனியும் நான் நல்லவனாக இருக்க போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா முன்வைக்கும் நிபந்தனைகளை ஈரான் ஏற்காவிட்டால் அந்நாட்டின் ஒவ்வொரு மின் உற்பத்தி நிலையமும் ஒவ்வொரு பாலமும் தரைமட்டமாக்கப்படும் என அவர் பகிரங்கமாக எச்சரித்தார். இந்த இக்கட்டான சூழலில் அமைதி பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க தூதுக்குழுவினர் பாகிஸ்தான் சென்றுள்ளனர். இஸ்லாமாபாத்தில் இன்று ஈரானுடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. இதுவே கடைசி, இனியும் பேச்சுவார்த்தை கிடையாது என ட்ரம்ப் எச்சரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 30 பை எண்களை மனப்பாடம் செய்து மலேசிய சாதனையை படைத்த பினாங்கு மாணவி புண்ணியமுத்ரா. கணிதம் என்றாலே பலருக்கு கசக்கும். ஆனால் பினாங்கை சேர்ந்த 14 வயது மாணவி ஒருவர் கணிதத்தின் முடிவில்லா எண்ணான பையின் 300 இலக்கங்களை துல்லியமாக மனப்பாடம் செய்து ஒப்புவித்து மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். பினாங்கு செயின்ட் ஜார்ஜ் பெண்கள் இடைநிலை பள்ளியின் 2ஆம் படிவ மாணவி கே புண்ணியமித்ரா கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி அந்த சாதனையை படைத்தார். இதையடுத்து ஜார்ஜ் டவுனில் உள்ள ஸ்ரீ குஞ்ச் பிஹாரி கோவிலில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் இதற்கான அங்கீகார சான்றிதழை மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்திடம் இருந்து அவர் பெற்றுக்கொண்டார். இந்த சாதனைக்காக புண்ணியமித்ரா நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 10 எண்களை மனப்பாடம் செய்வதை இலக்காக கொண்டு 2 மாதங்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஆரம்பத்தில் இது கடினமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் இந்த எண்களின் வரிசை தனக்கு பழகி போனதாக அவர் மகிழ்ச்சியுடன் கூறினார். புண்ணியமித்ராவின் இந்த திறமை இன்று நேற்றல்ல. கடந்த ஆண்டு கிட்ஸ் காட் டேலண்ட் மலேசியா போட்டியில் நினைவாற்றல் தடகள வீரர் பிரிவில் வெற்றி பெற்று போதே மிழுந்ததாக அவரின் தாயார் எஸ் திலகம் பெருமிதம் தெரிவித்தார். சுங்கைபுலு சிறையிலிருந்து தப்பியோடிய பாகிஸ்தான் கைதி கொம்பாக்கில் பிடிபட்டான். கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி சுங்கைபுலு சிறையிலிருந்து தப்பியோடிய பாகிஸ்தானிய ஆடவன் மீண்டும் போலீசிடம் பிடிபட்டுள்ளான். முகமது ஹசான் என்ற 24 வயது அந்நபர் சுமார் 9 நாட்களாக நடத்தப்பட்ட தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஜாலான் கொம்பாக் லாமா பகுதியில் சிக்கினான். பல்வேறு தரப்பின் ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் பலனாக இக்கைது சாத்தியமானதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் பெத்தோ சஷலி கஹார் தெரிவித்தார். ஷா அலாம் நீதிமன்றத்தில் விசாரணை முடிந்து சிறைக்கு திரும்பிய போது போலீஸ் பாதுகாப்பிலிருந்து அவன் தப்பிச் சென்றான். இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக பகல் நேரங்களில் காட்டுப்பகுதியிலும் இரவு நேரங்களில் வன விலங்குகளும் அச்சுறுத்தலும் இருந்து தப்பிக்க கட்டுமான தளங்களுக்குள் நுழைந்தது அவன் பதுங்கி இருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தெலங்கானா நீர்வீழ்ச்சியில் தோழியை காப்பாற்ற முயன்ற UMT பல்கலைக்கழக மாணவி நீரில் மூழ்கி பலி. தெலங்கானா செத்தியோவில் உள்ள லதா உலா கசார் நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கிய தனது தோழியை காப்பாற்ற முயன்ற பல்கலைக்கழக மாணவி ஒருவர் உயிரிழந்தார். UMT எனப்படும் மலேசிய தெலங்கானா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 22 வயது சுராயா ஹசான் என்பவரே இந்த துயர சம்பவத்தில் பலியானார். ஜொஹூர் பத்துபஹாட்டை சேர்ந்த இவர்
தனது நண்பர்கள் 7 பேருடன் இங்கு கேளிக்கை சுற்றுலா சென்றிருந்தார். நேற்று மதியம் நிகழ்ந்த இச்சம்பவத்தின் போது அடிலா என்ற மாணவி நீரில் தத்தளிப்பதை கண்ட சுராயா, நூர் நஜ்வா ஃபரீனா ஆகிய இருவரும் அவரை காப்பாற்ற முயன்றனர். இருப்பினும் எதிர்பாராத விதமாக சுராயா பலத்த நீரோட்டத்தில் சிக்கி மூழ்கி நீரில் மூழ்கினார். அவருடன் சென்ற நூர் நஜ்வா மயிரிழையில் உயிர் தப்பினார். தகவல் அறிந்து வந்த மீட்பு குழுவினர் சுராயாவின் உடலை மீட்டனர். நூர் நஜ்வா தற்போது செத்தியோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நெகிரி செம்பிலான் ஆட்சியாளரை நீக்கும் அறிவிப்பு செல்லாது, மாநில அரசு அதிரடி. நெகிரி செம்பிலான் சமஸ்தானிபதி துவாங்கு முஹரிஸ் முவாவிரை அரியணையிலிருந்து நீக்குவதாக டத்தோ முபாரக் டோஹக் வெளியிட்ட அறிக்கை மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக நிராகரித்தது. ஞாயிற்றுக்கிழமை சுங்கை உஜாங் மண்டபத்தில் முபாரக் வாசித்த அந்த பிரகடனம் செல்லுபடி ஆகாது என மந்திரி புசா டத்தோ ஸ்ரீ அமிருடின் ஹருண் தெளிவுபடுத்தினார். முபாரக் டோஹாக் ஏற்கனவே சுங்கை உஜாங் ஊண்டாங் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதால் அவருக்கு அத்தகைய அறிவிப்பை வெளியிட எந்த அதிகாரமும் இல்லை என அவர் குறிப்பிட்டார். மரபு மற்றும் சட்ட விதிகளை மீறிய 33 குற்றச்சாட்டுகளில் அடிப்படையில் ஏப்ரல் 17ஆம் தேதியே மாநில நீதி மற்றும் சட்டமன்றத்தின் ஆலோசனையின்படி அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். இந்நடவடிக்கை 1959ஆம் ஆண்டு நெகிரி செம்பிலான் மாநில அரசியலமைப்பு சாசனத்தின் 10வது முதல் 12வது பிரிவுகளுக்கு உட்பட்டது என்றும் மந்திரி புசார் உறுதிப்படுத்தினர். எனவே துவாங்கு முஹரிஸ் அவர்களை மாநிலத்தின் சட்டப்பூர்வமான ஆட்சியாளர் எனும் அங்கீகரிக்கப்படாத இத்தகைய நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் மாநில அரசு மீண்டும் வலியுறுத்தியது. கோத்தாதிங்கியில் உணவகத்தில் துப்பாக்கிச்சூடு, 3 மரணம், 71 வயது நபர் கைது. கோத்தாதிங்கியில் தாமான் கோத்தா ஜியாவில் உள்ள ஒரு உணவகத்தில் நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 71 வயது ஆடவர் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இன்று காலை இங்குள்ள மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அந்நபரை தடுத்து வைக்கும் உத்தரவை மாஜிஸ்ட்ரேட் நூர்ஹலிதா ஃபரானா அபுபக்கர் பிறப்பித்தார். அவரது தடுப்பு காவல் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தண்டனை சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் கொலை குற்றத்திற்காக விசாரிக்கப்பட்டு வரும் அந்த சந்தேக நபர் போலீஸ் பாதுகாப்புடன் கை விலங்குகளுடன் காலை 9 மணிக்கு நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டார். 2 ஆடவர்கள் மற்றும் ஒரு வியட்நாமிய பெண் கொல்லப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு தனிப்பட்ட கடன் விவகாரம் காரணமாக இருக்கலாம் என்று விசாரணையாளர்கள் நம்புவதாக நேற்று ஜொஹூர் போலீஸ் தலைவர் டத்தோ அப் ரஹ்மான் அசாத் கூறியிருந்தார். பிற்பகல் மணி 1:30க்கு நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 37 முதல் 63 வயதிற்கு உட்பட்ட 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். துப்பாக்கி உரிமம் வைத்திருந்த அந்த நபர் துப்பாக்கிச்சூடு நடந்த 30 நிமிடங்களுக்கு பிறகு சம்பவ இடத்திலிருந்து போலீசார் துப்பாக்கி ஒன்றை பறிமுதல் செய்ததோடு அவருக்கு முன் எந்த குற்றப்பதிவும் இல்லை என்பதும் தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறிந்தனர்.